Glad to welcome our chief dignitaries of the day, Sir Mr. Afzal Khan, MOPS, and Anchor Ashik sir and Abbas Madru. This is the right time to hoist the flag, Abdul Rahman. Flag salute. Author. We would like to honor our chief dignity. I call our beloved principal M. Tariq Ahmed Alim Bilali Ustad and Abbas Mandri sir and Anchor Ashik sir to honor our chief dignity. And next, this is the right time to hear the golden words from our chief dignity. I call Mr. Afzal Khan sir, MBBS, to give the golden advices in front of us. உங்கள் மீது அமைதியும் எல்லாம் வல்ல இறைவனின் கருணையும் ஆசியும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுக்கு முன்னாடி பேசின எல்லாருமே இன்றைக்கான நாள் சீஃப் கெஸ்டான இப்போ என்னோட நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு இப்போ இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா ஒன்று தான் ஞாபகம் வருது. இந்த சுறா படத்தில் வடிவேல் அம்பர்லா படகு போட்டிக்கு போவார். எத்தனை மணிக்குடா வந்திருக்க அப்படின்னா, நான் 6 மணிக்கு வந்திருக்கேன். இது சாயந்தரம் 6 மணிக்குடா அப்படின்னு. காலையில் 6 மணிக்கு வர வேண்டிய ஒரு போட்டிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வந்திருக்காரு, நீ போடா அப்படின்னு. நான் பேச வேண்டியது எல்லாத்தையும் முன்னாடியே பேசி முடிச்சிட்டிங்க. இப்போ அதுதான் நடந்திருக்கு. இப்போ உங்கள்கிட்ட என்ன பேசுகிறதுன்றது நான் யோசிக்கணும் புதுசாக. இப்போ நம்ம முன்னாடி ஆசிக் பேசும்போதே இந்த 2வது அடுக்கில் திக்ரு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே 4வது அடுக்கில் திக்ரு ஓதிக்கிருக்காரு. இப்போ எனக்கு என்னமோ இன்றைக்குள்ளே முடிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இன்னும் திக்ரு தான் ஓதிக்கிருக்காரு. சரி, பரவாயில்ல, நல்லபடியாக ஓதி முடிக்கட்டும். எங்களுக்கும் சேர்த்து துவா செய்யட்டும். அவனுக்கு தான் பேசலாம் நினைக்கிறேன். எந்திரிச்சிட்டியா? அவர் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, யாரா பின்னாடி தூங்குறது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் இங்கே அதாயி அரபிக் காலேஜுக்கு. ஒரு உலக கல்வியோட மார்க்க கல்வியும் சேர்த்து ஒரு மாணவர்களுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். மார்க்கம்ன்றது நம்ம குரானை ஓதுறோம், அதனுடைய அர்த்தம் விளங்குறோம். இது நம்ம வாழ்வியல் மாதிரி. நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய நபிமார்கள், நம்மளுடைய இறைவன் நமக்கு எப்படி வாழணும், எந்த மாதிரி வாழணும், நம்ம எப்படி ஒழுக்கத்தோடு நம்ம இருக்கணும் அப்படின்ற நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு வேத நூல் தான். நம்ம ஃப்ரீடம்ன்றது என்ன, சுதந்திரம்ன்றது நம்ம என்ன வேணால் பண்ணலாம், நம்ம எங்கே வேணால் போகலாம், எப்படி வேணால் வாழலான்றது சுதந்திரம் கிடையாது. எது சரியோ, எது மற்ற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காத ஏதாவது ஒரு செயல், அதுதான் சுதந்திரம். சுதந்திரம்ன்றது நமக்கு நல்லது பண்ணுறது மட்டும் கிடையாது. நம்மளை சார்ந்த உயிர்களுக்கும், நம்மளை சார்ந்த கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா, இல்லை நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு பெட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம வெயில் காலத்தில் அந்த காக்கா குருவிக்கு தண்ணி வைக்கிறோம்ல, அதுவும் தான் நம்மளோட நல்ல விஷயங்கள் தான். நம்மளுடைய நம்ம உயிர்கள், நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய உயிர்களுக்கு நல்லது விளைவிக்கிறது தான் ஒரு நல்ல நடத்தை. அதை தான் நம்ம மார்க்கமும் சொல்லிக் கொடுக்குது. இப்போ ஐயா அப்துல் கலாம் பற்றி பேசினாங்க. ஒரு ராமேஸ்வரம், இந்தியாவுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்கே பிறந்த அவர் ஸ்கூலில் படிக்கும் போது அவர் ஸ்பீச் எல்லா இடத்துலையும் பேசும்போது சொல்லுவார் பாருங்க, அதை ஒரு நோட் பண்ணணும் நீங்கள். அவருடைய உற்ற நண்பர் யார் அப்படின்னா குடுமி போட்டவன் அப்படிம்பார். அவருடைய நெருங்கிய நண்பர் ஒரு பிராமணர். அவருடைய வகுப்பில் இவர் தொப்பி போட்டு உட்காரும் போது, ஸ்கூல் படிக்கும் போது அவர் பக்கத்தில் அவர் குடுமி போட்டு உட்காந்துருப்பார். ரெண்டுமே ரொம்ப இணக்கமான நண்பர்கள். அதை அவர் எல்லா மேடைகள்லையும் அவர் அதை சொல்லுவார். அவருடைய அவருடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவார். ஒன்று ஆசிரியரை சொல்லுவார், எனக்கு கிடைத்த ஒரு சிறந்த பொக்கிஷம் அப்படின்னு ஆசிரியரையும், இன்னொன்று புத்தகங்களையும் சொல்லுவார். ஏன்னா அவர் வாழ்க்கையை பார்த்தோம்னா ராமேஸ்வரத்தில் பிறப்பார். அங்கே ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் வளர்ந்து வருவார்.
இடையில வந்து தன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து நியூஸ் பேப்பர் போட்டுக்கிருந்தார். அடுத்து வந்து நம்ம திருச்சியில் ஒரு படிப்புக்காக, திருச்சிக்கு முன்னாடி ஒரு மேல் படிப்பு ஹையர் செகண்டரி படிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூலுக்கு வருவார். அப்போ பார்க்கும்போது என்ன பார்ப்பாருன்னா, நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே நல்ல உடை போட்டு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங்லாம் நல்லா பண்ணி நம்மளோட நல்ல வசதி வாய்ப்பாக இருக்காங்க. ஆனால் நாம் வந்து ஒரு ஏழ்மையாகவே இருக்கோமே, நம்மளுடைய இதெல்லாம் ஏழ்மையாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், ஏழ்மையான தோற்றத்தில் இருக்கோம், நம்ம கூடயெல்லாம் அவங்க சேருவாங்களா, நம்ம கூடயெல்லாம் அவங்க பழகுவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அவரை படிப்பில் வந்து தான் எப்படியாவது முன்னேறி வரணும், தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உண்டாக்கணும், நம்மளோட கல்வி தான் நம்ம ஊக்குவிக்கும் அப்படின்னு அவர் வந்து ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருந்தார். அடுத்து அவர் பிஎஸ்சி பண்ணுறாரு திருச்சியில். பிஎஸ்சி முடிச்சுட்டு அப்புறம் எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போகிறாரு. அப்போ அவர் படிக்கும்போது, மெட்ராஸில் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவர் வந்து ஏரோநாட்டிக்கல்ஸில் சிறந்த மாணவர் அப்படின்னு அவருடைய ப்ரொஃபஸர் வந்து இவருக்கு ஒரு பரிசு கொடுக்குறாரு. என்ன பரிசு கொடுப்பாரு? ஒரு புக்கை கொடுக்குறாரு. த தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்றது அந்த புக்கோட பேர். அந்த புக்கு தான் அவர் பொக்கிஷமாக வச்சுருந்தார். அவர் படித்து கொண்டு இருக்கும்போது, அவர் எம்ஐடியில் படிச்சு இருக்கும்போது அவங்க ஊரில் ராமேஸ்வரத்தில் புயல் வருது. புயல் வரும்போது என்ன பண்ணுறாங்க, வீட்டிலேருந்து கால் வருது, இந்த மாதிரிப்பா ஊரில் வந்து புயல் வந்துருச்சு, இங்கெல்லாம் நல்ல சேதாரம் ஆயிடுச்சு, உன்னை பார்க்கணும், வீட்டிலேருந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறாரு, கையில் காசு இல்லை, என்னடா பண்ணுறது, இப்போ ஊருக்கு போகணுமே, ராமேஸ்வரம் போகணுமே, அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 60 ரூபா செலவாகும். அவர் கையில் காசு இல்லை. அப்போனா அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, என்கிட்ட இருந்த ஒரே சொத்து என்னோடய புஸ்தகம், என்னோட ஆசிரியர் பரிசாக வழங்கின தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிற ஒரு புக்கு. அவர் சொத்துன்னு சொல்கிறார். அந்த ஒரு வார்த்தை என்கிட்ட இருந்தது, அப்போதைக்கு என்கிட்ட காசுக்காக இருந்தது புக்குன்னு சொல்லலை, என்கிட்ட இருந்த ஒரே சொத்து தான் அந்த புத்தகம் தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஒரு புத்தக கடையில் போய் கேட்குறாரு, இந்த புக்கை வந்து நான் விற்கிறேன், இதை வாங்கிக்கங்கன்னு. அவர் பார்க்குறது புது புக்காக இருக்குது, 400 ரூபா விலை போகும் இந்த புக்கு. கேட்குறாரு, ஏன்ப்பா புது புக்காக இருக்குது, இது ஏன் நீ விற்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறாரு. நம்ம நான் ஊருக்கு போகணும், ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு கையில் காசு இல்லை, இந்த புக்கை விற்றா தான் நான் வந்து ஊருக்கு போக முடியும் அப்படின்னு. அந்த கடைக்காரர், அதையும் ஐயா அப்துல் கலாம் ஐயா ஒரு சொல்கிறாரு, அந்த கடைக்காரர் குடும்பி வைத்தவர் அப்படின்னு. அவர் கேட்குறாரு, குடும்பி வைத்தவர்னா பிராமணர் அப்படின்னு. அந்த இடத்துல சரிப்பா நான் உனக்கு ஊருக்கு 60 ரூபா நான் கொடுக்குறேன், நீ ஊருக்கு போயிட்டு திரும்ப வந்து எனக்கு இந்த 60 ரூபாய் திரும்ப கொடு, இந்த புக்கை நான் உனக்கே கொடுத்துட்றேன், அது வரைக்கும் இந்த புக்கை நான் பத்திரமா யார்கிட்டையும் விற்காமல் வச்சுக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இவர் அந்த புது புக்காக இருக்குது, இவர் மேலே அந்த புக்கு இவர் படிப்பில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை பார்த்துட்டு, சரி நான் யாருக்கும் நான் விற்க மாட்டேன், நீ ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கொடு அப்படின்னு. அதே மாதிரி இவர் ராமேஸ்வரம் போகிறாரு, புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்குறாரு, திரும்ப அங்கேருந்து வீட்டிலேருந்து வரும்போது 60 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து இங்கே மெட்ராஸ் வந்த வேலையாக அந்த புக்கு கடைக்கு போய் தன் காசை கொடுத்து அந்த புக்கை திரும்ப வாங்குறாரு. ஸோ அவர் வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம மனதார விரும்புகிறோம் அப்படின்னா அது எதாக வேணா இருக்கட்டும், ஒரு படிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு போட்டியில் வெற்றி பெறதாக இருக்கலாம், இல்லை ஒரு போட்டி தேர்வாக இருக்கலாம். ஒரு விஷயம் நம்ம மனதார ஒரு விஷயத்தை நம்ம நேசிக்கும் போது அந்த விஷயத்தை நம்ம அடைவதற்கு இந்த உலகமே நமக்கு வந்து துணை புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி அடையும் போது தான் நமக்கு அது தெரியும். நம்ம படிக்கும் போதும் சரி, இப்போயும் சரி, எனக்கு வந்து நான் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் படித்தேன், எனக்கு சிபிஎஸ்சினா என்னன்னே தெரியாது. +2 வந்து கட் ஆஃப் எனக்கு கிடைக்கல. +2 வந்து நான் 191.2 சம்திங் கட் ஆஃப். அந்த கட் ஆஃப்க்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்காது. என்ன பண்ணலாம், எல்லாருக்குமே அப்போ வந்து நீட்டுன்றதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே கிடையாது. அப்போ வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையுடைய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது +2 எடுக்கக்கூடிய கட் ஆஃப் தான். அந்த கட் ஆஃப் நீ எடுத்தினா நீ டாக்டர், எம்பிபிஎஸ், இல்லைன்னா வந்து உனக்கு எதுவும் கிடைக்காது, நீ வந்து ஒரு ஃபெயிலியர், அந்த மாதிரி தான். சரி என்னடா பண்ணுறது, சரி வெட்டினரி ஜாயின் பண்ணிடலாம், எனக்கு மிருகங்க மேலே கொஞ்சம் விருப்பம் அதிகம், சரி வெட்டினரி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது. சரி தமிழ்நாட்டுக்கு அப்போ தேனி டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே ஒரே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் தான். இந்த புக்கு படிக்கிறதுக்கு அந்த புக்கை நான் பார்த்தது கூட கிடையாது, சிபிஎஸ்சி புக்குனா எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் படித்தது ஸ்டேட் போர்ட் சிலபஸ். ஸ்டேட் போர்ட் சிலபஸில் எனக்கு நான் வந்து இங்கே இருக்க நம்மளோட தமிழ்நாடு புக்கை தான் நான் படித்து வந்தது. என்னடா பண்ணலாம், இப்போ இதுக்கடுத்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஒரு பாதை எதுவுமே தெரியல. இதுக்கடுத்து எப்படி போகிறோம், டாக்டருன்றது கனவாகவே போயிடுச்சா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த மாதிரி இந்த படிப்பெல்லாம் நம்ம படிக்க முடியும், சிபிஎஸ்சின்றதும் ஒரு வகையான பாடம் தான். நம்ம எப்படி தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிக்கிறோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு வகையான பாடம், இந்த பாடத்தை படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் வந்து சொல்கிறாங்க. சரி அப்போ எங்கடா படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த புக்கே நான் பார்த்தது கிடையாது, நான் எப்படி அதை படிக்க முடியும். தேனி டிஸ்ட்ரிக்டில் ஒரே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் இருக்குது. நான் படிக்கிற வரைக்கும் அப்போல்லாம் எப்படி சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் பணக்கார வீட்டில் இருந்து வரக்கூடிய பையங்க தான் படிப்பாங்க. சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இதெல்லாம் இந்தியாவில் பெரிய பெரிய ஸ்கூல்களில் நம்ம பணக்கார வீட்டில் இருக்கவங்க தான் படிப்பாங்க அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்சது. நான் வந்து அப்போ எனக்கு அவ்வளோதான் தெரியும். ஏன்னா எல்லாமே ஸ்டேட் போர்டு தான், போட்டி வந்து கட் ஆஃப் வச்சு தான் போட்டியே இருக்கும்.
சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேரளாவில் ஒரு NCERT அப்படின்ற சிலபஸ் ஃபாலோ பண்ணுறான். அதுவும் கிட்டத்தட்ட CBSE தான். சரி ஒரு கேரளாவில் போய் படிப்போம், அங்கே போய் ஒரு பயிற்சி எடுப்போம் அப்படின்னு போகிறோம். அங்கே போனால் அவங்க வந்து நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ் மாதிரி இல்லாமல் அவங்க சின்ன வயசுலேருந்து 8ஆவதுலேருந்தே அதே மாதிரி தான் அதே புக்கு தான் படிச்சுருக்காங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பழகி போனது. ஆனால் நமக்கு அது ரொம்ப புதுசு. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முதல் நாள் பாடத்துக்கு உட்காடுறேன். முதல் நாள் பாடம் எடுக்கிறாங்க. ஒன்றுமே புரியல. ஐயோப்பா என்னடா அது. ஏன்னா நான் படித்தது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா CO2 H2O ஒரு ஆரம் மார்க் போட்டு மேலே சன்லைட் கீழே குளோரோஃபில் C6H12O6 அவ்வளோதான். இப்போ வரைக்கும் எனக்கு அவ்வளோதான். அந்த இங்கேருந்து நான் +2 வரைக்கும் படித்து முடிச்சுட்டு போகும்போது எனக்கு அவ்வளோதான் தெரியும். இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு. அங்கே போனால் அவங்க மொத்தமாக இதுதான் எலக்ட்ரானு, இதுதான் எனர்ஜி, இதுதான் இப்படி ஆகும், இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்டில் இப்படி இருக்குது, இதுதான் ATP, இப்படி தான் ஹைட்ரஜன் அயான்ஸ் இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் ஓப்பனாக சொன்னேன் வாத்தியார்கிட்ட, சார் எனக்கு இவ்வளோலாம் தெரியாது, நான் படித்தது இவ்வளோ தான், இப்படி தான் நாங்கள் படிப்போம், மனப்பாடம் பண்ணி தான் நான் வந்தேன். அப்படியே சொன்னேன், சார் இந்த மாதிரி தான் எனக்கு தெரியும், இந்த மாதிரி குளோரோஃபில்னால் இது தாவரத்தில் பச்சையில் இப்படி இருக்கும், இதுக்குள்ளே இப்படி இருக்கும், இதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. நான் சொன்னதுக்கப்புறம் என் கூட இருக்கவங்களும் அதே தான் சொல்கிறான், சார் எங்களுக்கும் இது தெரியாது அப்படின்னு. இப்போ வரைக்கும் அந்த ஆசிரியர் பண்ண ஒரு வேலை என்னென்னா, இவங்களுக்கு வந்து நம்ம நடத்துகிற பாடத்தை பிக்கப் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் இவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதம் நாங்கள் அந்த இருந்தோம். 6 மாதமே எங்களுக்கு உறுதுணையாக வந்து இந்த அடிஷ்னல் ஒர்க் கொடுக்காம எங்களை வந்து கரெக்டாக கொண்டு ஒரு பேசிக்லேருந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆரம்பித்தாங்க. ஒரு அங்கே 8ஆவது படிக்கிற மாணவர்களுக்கு என்ன டீச் பண்ணுவாங்களோ அதுலேருந்து எங்களுக்கு ஆரம்பித்து கொண்டு வந்தாங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோம். இப்போ தான் நமக்கு தெரியும்ல, இந்த என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி தான் சொந்தக்காரவங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, இறக்கி விட தான் பார்ப்பாங்க. என்ன பண்ணாங்க, எப்பா தேனி டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஒரு CBSE இந்த மாதிரி ஒரு போட்டித் தேர்வு இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதி முன்னாடி இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருக்கீங்களா, யாராவது இது மாதிரி எடுத்து போயிருக்காங்களா, நீட்டுன்றது அங்கிட்டு நார்த் இந்தியா சைடு இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமு, இதை வந்து நீ இங்கனுக்குள்ளே வந்து படித்து நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிற, எல்லாம் சாத்தியமா, இல்லை இதுக்கு முன்னாடி நீ யாராவது இங்கேருந்து எழுதி போயிருக்காங்களாப்பா, நீயா வந்து முயற்சி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி டவுன் தான் பண்ணாங்க. நம்ம ஒரே ஒரு இலக்கு தான், நீ ஒரு வழி இல்லை நமக்கு, நம்மலாம் வந்து சொல்லப்போனால் வெள்ளத்தில் தத்தளிச்சுக்கு இருக்கவங்க, யாராவது ஒருத்தர் வந்து உதவி செய்யணும்னு கையை கொடுத்து தூக்கணும் அவசியம் இல்லை, நீச்சல் எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுத்தா போதும். இந்த மாதிரி தான் தம்பி, இப்படி தான்டா நீச்சல் அடிக்கணும், கரெக்டாக நீ இந்த லெவலில் கரெக்டாக நீச்சல் அடிச்சு போடா, நீ கரை ஏறிடலாம்டான்னு சொல்லி நீச்சல் எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுத்தா போதும். கையை கொடுத்து நம்மளை படகுல வந்து காப்பாற்றணும்னு கூட தேவையில்லை, நீச்சல் சொல்லி கொடுத்தா நம்மளே கற்றுக்குவோம். ஏன்னா நம்மளாம் தத்தளிச்சுக்கு இருக்கவங்க. ஒரு தடவை யாராவது ஒரு ஆள் நம்ம குடும்பத்துலேருந்து, அதாவது நம்மளுடைய சமுதாயத்துலேருந்து ஒரே ஒரு ஆள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன்னா உன்னால் ஒரு சமுதாயமே மாறப்போகுது. உன் குடும்பம் மட்டும் இல்லை, நீ நாளைக்கு நீ படித்ததை யாருக்காவது சொல்லிக் கொடுப்ப, உன்னுடைய ஃப்ரெண்டுக்கோ இல்லை உன் ஃப்ரெண்டோடைய பிள்ளைகள் வளரும் போதோ நீ வந்து கைடன்ஸ் பண்ணுவ, டேய் நீ இந்த எக்ஸாம் படிக்கணுமா, நீ TNPSC படிக்கணுமா, நீ UPSC படிக்கணுமா, இந்த மாதிரி புக்கு படி, இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, இன்டர்வியூவில் இந்த மாதிரி வேணாலும் உனக்கு கேள்விகள் வரும், இந்த மாதிரி நீ வந்து இன்டகிரேட் பண்ணணும், இப்படி உனக்கு எக்ஸாம்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி நீ பரீட்சை எழுதணும் அப்படின்னு சொல்லி நீ ஒரு ஆள் வெற்றி அடைஞ்சால் உன்னுடைய ஒரு ஆள் வெற்றி கிடையாது. நீ வெற்றி அடைகிறதுனால உன்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயமே வெற்றி அடையும். அதேமாதிரி இப்போல்லாம் நான் டாக்டர் படிக்கும் மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் தான் படிக்கிறேன். படிக்கும்போது நிறைய அந்த போதைக்கு அடிமையான நிறைய பேர் வருவாங்க. வரும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐயா இதெல்லாம் முன்னாடியே எப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுருந்தா நான் பண்ண மாட்டேங்க அப்படின்னு. எப்போ சொல்லுவான், உயிர் போகுது தெரியும், அவங்களால காப்பாற்ற முடியாதுன்னு தெரியும், அந்த மொத்தமாக உறுப்புகள் எல்லாம் சிதைஞ்சதுக்கப்புறம் இதை மாற்ற முடியாதாங்கய்யா, நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன், இதுக்கடுத்து உயிர் பொழைச்சி இப்போ தான் என் குடும்பத்து கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா, இதுக்கு மேலே நமக்கு எதுவுமே பண்ண முடியாது தெரியும். இருந்தாலும் என்ன சொல்லுவோம், சரிங்க அந்த மாத்திரை மருந்தெல்லாம் போடுங்க, அந்த ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருப்போம், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிப்பாட்டுங்க, நீங்கள் இந்த போதைக்கு அடிமையை நிப்பாட்டினீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தேருவீங்க அப்படின்னு தெரியும். ஆனால் நமக்கு தெரியும் அவர் 1 வருஷமோ 2 வருஷமோ தான் உயிரோடு இருப்பார். அதுவும் அவருடைய உறுப்புடைய டேமேஜ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கும். நிறைய இளம் சின்ன சின்ன பசங்களும் வருவாங்க. எதுக்காக வருவாங்கன்னா, சிகரெட்டு தண்ணி அப்படியே பழக்கம் ஒவ்வொன்றா போய் போய் ஒரு போதைக்கு அடிமையாகி அது இல்லைன்னா ஆக்ரோஷம் ஆகுறது, அந்த பொருள் ஒன்று கிடைக்கல அப்படின்னா ஆக்ரோஷமாகி தாக்குறது, வீட்டில் இருக்கவங்கள தாக்குறது, சுற்றி இருக்கவங்கள தாக்குறது, தன்னைத்தானே காயப்படுத்துறது, இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து மாணவர்கள் வந்துடுறாங்க. அடிக்ஷன்றது வரணும். எதில் வரணும்னா தன்னுடைய லட்சியத்தில் வரணும். நம்ம என்ன அடைய போகிறோம், என்ன வெற்றி வேணும், நம்ம என்னவா ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நமக்கு அடிக்ஷன் வேணும். நான் இந்த தேர்வில் ஜெயிக்கணும், நான் இந்த ஒரு VAO ஆகணும், நான் ஒரு கலெக்டர் ஆகணும், நான் சப் கலெக்டர் ஆகணும், நான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா அந்த லட்சியத்தில் நீ அடிக்ஷன் ஆகணும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ அடிக்ஷன் எதில் போய்க்கிருக்கு,
சோஷியல் மீடியாஸ் ஆன்லைன் இதில் போய்க்கிருக்கு, கேம்ஸு, அதே மாதிரி தீய பழக்கங்கள் இதில் போய்க்கிருக்கு. உங்களோட நான் இப்போ ரீசெண்டாக ஒரு போன வாரம் பார்த்தது வந்து இந்த மது ஒழிப்பு இதுலேயும் போதைப்பொருள் ஒழிப்புலையும் நீங்கள் நடந்த மாநாடு நான் பார்த்தேன். அது வந்து நீங்கள் ஒரு ஆள் பண்ணுறது வந்து மற்ற மாணவர்களுக்கு வந்து ஊக்குவிக்கும். சரி இவங்க பண்ணுறாங்கன்னா நம்மளும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஒரு செயல் வந்து ஒரு ட்ரிகர், இது வந்து ஒரு காட்டு தீயாக பரவும். நம்ம பண்ணுற ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக மற்றவங்களையும் நல்லது தூண்டும். நீங்கள் செஞ்ச அதாவது உங்கள் பிரின்ஸ்பாலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி, ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு கொடுங்க அவங்க எல்லாருக்கும். எங்களோட பிரின்ஸ்பால்லாம் எப்படி இருப்பார்னா பெரம்பை வச்சு பின்னாடியே அடிப்பார். இப்போயும் அதே தான். நாங்கள் இருக்கும் போதெல்லாம் எங்களுக்குலாம் வாங்காத அடி கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து உங்களாக ஒரு நண்பராக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு தகப்பராக வந்து உங்களுக்கு ஒரு பிரின்ஸ்பால் அமைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல கல்வியும் நல்ல ஒழுக்கத்தையும் உங்களுக்கு பயிற்சி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடம் அமைஞ்சிருக்குன்றது உங்களுக்கு நீங்களே ஒரு சந்தோஷம், ஒரு கைதட்டல் கொடுத்துக்கங்க நீங்களேவும். ஏன்னா வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் பேசும்போதெல்லாம் அப்படி தான் ரொம்ப பதட்டப்படுவேன். என்ன பேசுகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் பேப்பர் எழுதி வச்சுட்டு அப்படியே கீழே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிஞ்சு, சரி ஒரு திட்டம் போட்டு ஒரு பேப்பர் எழுதிட்டு வரும்போது அந்த பேப்பரில் தான் நம்ம ஃபோக்கஸ் போகுது, எதுவுமே இல்லாமல் போவோம். சரி யாராவது எங்கேயாவது பார்ப்போம், பார்க்குறத வச்சு பேசுகிறத வச்சு ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு நம்ம தோன்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ உங்களை சந்தித்ததெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது பேஷண்ட்ஸு இறப்பு இதுதான் நம்ம நிறையா பார்த்துட்டு வருவோம். உழைப்பு இறப்பு இதுதான் நிறையா பார்ப்போம். அப்போ வந்து நிறைய பேருக்கு ரத்தம் ஏற்ற தேவைப்படும். பிளட்டு நிறையா பேருக்கு வந்து முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வர்றவங்க நிறையா பேர் வந்து இரத்தச்சோகை, அதாவது அனீமியாவோடு தான் வருவாங்க. இப்போயுமே என் கூட படித்த ஒரு 90 டாக்டர்ஸில் கிட்டத்தட்ட 30 பேருக்கு வந்து பிசிஓடின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இது என்னென்னா கரு முட்டையில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதெல்லாம் எதனால் வருதுன்னா அவங்களுடைய உணவு பழக்கம் உடல் வந்து எக்ஸசைஸ் இல்லாமல் ஒரு உற்சாகம் இல்லாமல் போகிறதுனால தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை எப்போ நம்ம உடம்பு செரிமானம் செஞ்சு ஃபுல்லாக முடிக்குதோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்குது. அதாவது நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தகுந்த உன் உடல் உழைப்பு இருக்கணும். எப்போ உன்னுடைய உணவு வந்து உன் உடல் உழைப்புக்கு மேலே போகுதோ அப்போ அது உனக்கு நோயை உண்டாக்கக்கூடிய தன்மை போகுது. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு, அப்படி தான் சாப்பாடும். அளவுக்கு மீறிய சாப்பாடு வந்து நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பாக சேர்ந்து அது வந்து நமக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். முக்கியமாக பெண்களில் வந்து தைராய்டு பிரச்சனை, பிசிஓடி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இளம் வயசுலேயே வந்துடும். ஆண்களுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுக்கும், பெண்களுக்கு வந்து இளம் வயசுலேயே வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். இது வந்து நம்ம வெறும் உடல் ஆரோக்கியத்தை வந்து நம்ம உடல் ஆரோக்கியம்ன்றது உடலில் மட்டும் இல்லை, உடல் அளவில், மனதளவில், சமுதாய அளவில் 3லையுமே சேர்ந்தது தான் ஆரோக்கியம். நான் உடலில் ஃபிட்டாக இருக்கேன், ஆனால் வந்து நான் கேமுக்கு அடிக்டாக இருப்பேன், நான் வந்து கேம் மட்டும்தான் விளாடுவேன், வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருப்பேன், நான் ஒரு இன்ட்ரோவர்ட், இந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம அது ஆரோக்கியமே கிடையாது. உடல் ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மனதளவுலையும் சமுதாய அளவுலையும், அதாவது நட்புணர்வு, சுற்றி இருக்கவங்க கூட வந்து நம்ம நல்லா பழகுறது, இதுலேயும் தான் ஆரோக்கியம் இருக்குது. இப்போ சொல்ல வந்தது எப்படின்னா, நம்ம நிறைய பேருக்கு பிளட் ஏற்ற தேவைப்படும். பிளட்டு வந்து கிடைக்காது. சும்மா சொந்தக்காரங்க வர சொன்னோம்னா ஃபோன் பண்ணுவாங்க, நான் இன்றைக்கி ஒரு நாள் வேலை இருக்குது, வேலையை விட்டுட்டு பொழப்பை எடுத்துகிட்டு நான் அவ்வளோ தூரம் வந்து ரத்தம் கொடுத்துட்டுலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தக்காரவங்க தான், சித்தப்பா மாமா அப்படி தான் இருப்பாங்க, ஆனால் யாரும் வர மாட்டாங்க. ஆனால் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் போடும்போது அங்கே இருக்க வேற ஒருத்தவங்க சமூக ஆர்வலை வந்து அவங்களுக்காக ஒரு பிளட் அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துட்டு எங்களுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. ஒரு டாக்டர் போய் அவன்கிட்ட வந்து ஸ்லிப்பு வாங்கணும். சார் நான் கொடுத்துட்டு எனக்கு வேலை இருக்குது, நான் ஆஃபீஸ் போனேன், எனக்கு ஒரு நாள் வேலை போயிடும், நான் கொடுத்துருக்கேன் ஸ்லிப்பு வந்து நான் அவங்கள்ட்டே கொடுத்துருக்கேன், ரத்தம் யாரை எடுத்தாங்களோ அவங்க கையிலே கொடுத்துருக்கேன், நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கி பேஷண்ட்டுக்கு நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட யார் என்னன்னே தெரியாது, பேஷண்ட் யாருன்னே தெரியாது, ஆனால் வந்து தன்னுடைய உடம்புல தன்னுடைய தாயிலிருந்து ஊறின ரத்தத்தை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடையாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி கம்பத்தில் யார் என்னன்னே தெரியாத ஒரு உறவுகளுக்காக தன்னுடைய உடல்களில் உருவாக்கக்கூடிய தன் தாய் பாலிலிருந்து உருவான நம்மளுடைய ரத்தத்தை தானமாக கொடுத்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிருக்க அண்ணன் தோழர் அப்பாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. இந்த சேவையை பாராட்டி தான் வந்து நம்ம மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து அவர்கள் நேரில் அழைச்சி அவருக்கு வந்து பொன்னாடை போர்த்து அவங்க வந்து வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம இப்போ ஃப்ரெண்டு ஆசிக் சொன்ன மாதிரி தான், கொரோனா டயத்தில் வந்து சொந்தக்காரவங்க பெத்த பிள்ளைகளே வந்து அந்த உடம்பை தொடுறதுக்கு பயந்தாங்க. எங்கே அந்த நோய் வந்து நமக்கு வந்துடுமோ, நம்மளும் இறந்து போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இவங்க மட்டும்தான் நம்மளுடைய ஒரு நண்பர்களோட சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக வந்து
அந்த உடல்களை வந்து முறையான முறையில் ஒரு கண்ணியமிக்க முறையில் வந்து அவங்கள வந்து தகனம் செஞ்சு அடக்கம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு மௌத்து கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையை வந்து செலுத்தியிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா வந்து கூட பிறந்தவங்க கூட கல்யாணம் அவங்களுடைய உறவினர்கள் பயந்த நிலையில் யார் என்னன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு போய் நம்ம உதவி செய்யும் போது நம்ம எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை பின்பற்றி வந்திருக்கோம் அப்படின்றது அன்றைக்கி அந்த தமிழ்நாடுக்கே தெரிஞ்சு. இவங்க செய்கிற ஒரு நல்ல செயல் வந்து நியூஸ் மீடியான்னு எல்லா இடத்துலையும் வந்து இவங்க வந்து எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க பிளவுவாதிகள். இவங்க வந்து பேசினா ஏதாவது வந்து சண்டையை மூட்டி விடுவாங்க, இவங்க தனியை பிரித்து பார்ப்பாங்க, தன்னுடைய இதை பற்றி மட்டும்தான் பெருமையாக பேசுவாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் நம்ம செய்கிற நல்ல விஷயங்களை பார்த்து இவங்க பிளவுவாதிகள் கிடையாது, இவங்க வந்து ஒற்றுமை, நம்மளுடைய எல்லாத்தையும் ஒற்றுமையாக பார்க்கக்கூடிய ஒரு சமத்துவவாதிகள்ன்றது அப்போ தான் வந்து நம்ம மொத்த உலகமும் பார்த்துச்சு. அதே மாதிரி நம்ம மாணவர்கள் வந்து கல்வி சார்ந்து படிக்கும் போது நம்ம மார்க்க கல்வி உலக கல்வி சேர்ந்து ஒரு எய்ம் வச்சுருப்போம், நம்ம இதாக ஆக போகிறோம், நம்ம ஒரு டாக்டர் ஆகும், நம்ம ஒரு இன்ஜினியர் ஆகும் அப்படின்னு. எத்தனை பேர் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் இருக்கீங்களா? அதுவும் இருக்கீங்களா? வாழ்த்துக்கள். எத்தனை தடவை நம்ம முயற்சி செஞ்சாலும் ஒரே ஒரு எய்ம் மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுடைய இலக்கு இருக்குது, நம்ம போகிற தூரம் கொஞ்சம் பெருசு, இடையில தோல்விகள் வரலாம், ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணலாம், நம்ம அட்டம்ப்ட் ஒன்று ரெண்டு அட்டம் போகலாம், பக்கத்தில் இருக்கவங்க நம்மளை கேலி செய்யலாம், நம்ம கூட இருக்கவங்க முன்னேறலாம், எது வேணாலும் ஆகலாம். நம்மளுடைய இலக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு போட்டி இருக்குது. இங்கே வந்து நான் டாக்டர் ஆனால் மட்டும்தான் இந்த ஊரில் வந்து என்னால் ஒரு செழிப்பாக இருக்க முடியும், டாக்டர் ஆனால் மட்டும்தான் எனக்கு வந்து மரியாதை கிடைக்கும், கிடையவே கிடையாது. நல்ல ஆசிரியர் ஆனாலும் அதே அளவுக்கு மரியாதை இருக்கும். நம்மளுடைய பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிகிரியோ, நம்மளுடைய எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, நான் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்திருக்கேன், ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நம்மளுடைய படிப்பு நம்ம கூட இருக்கவங்களுக்கும் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கும் எப்படி உதவி செய்யுதோ, எந்த அளவுக்கு அவங்கள நம்ம கண்ணியமாக வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு பேருக்கு பின்னாடி கூடிய படிப்புக்கு மதிப்பு. நம்ம எத்தனை தடவை முயற்சி செஞ்சு கொண்டு போகிறோம் அப்படின்றது நமக்கு மட்டும்தான், நம்ம அவமானங்கள் நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஒரு முயற்சி எடுக்கும் போது நிறையா நம்ம கூட இருக்கவங்க முன்னேறி போயிருக்கலாம், எனக்கு முன்னாடி இருக்க ஃபஸ்ட் ப்ளேஸ் எடுத்து போயிருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. என் கூட படித்தவங்களே இப்போ ஒருத்தன் கண்டக்டர், ஒருத்தன் ஆர்த்தோபெடிஷியன், ஒருத்தன் ஜென்ரல் மெடிசின், ஒருத்தன் ஜென்ரல் சர்ஜரி, பிரிஞ்சு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவன் அவன் ஒரு பிரிவில் இருப்பான், ஒரு கண்டக்டரோ ஏதோ ஒரு ஆர்த்தோபெடிஷனோ எடுத்திருப்பான், அதுக்கடுத்து இருக்கவன் அதுக்கடுத்து வேறு டாக்டர் இருப்பான். ஆனால் ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள். ஒரு கண் பிரச்சனை அப்படின்னா நான் ஆப்தால்மாலஜிஸ்ட் தான் போக முடியும், கண் டாக்டர் தான் போக முடியும், அதை விட்டு நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ட்ட போக முடியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும், நீங்களும் அதே மாதிரி தான், ஒவ்வொருத்தவங்களும் தனித்துவமானவர்கள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி திறமைகள் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி லட்சியங்கள் இருக்கும். ஸோ உன்னோட லட்சியத்தை அடையிறதுக்கு நீ வந்து உன்னுடைய முயற்சியை நீ கைவிட்டக்கூடாது. எப்பவுமே வந்து நம்ம போட பாதைகளில் நம்பிக்கை வச்சுக்கணும். ஒரு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் பண்ணு, உன்னுடைய முயற்சியை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணு. அந்த ஃபெயிலியரை நினச்சிக்கிட்டே இது முடியாதுன்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உன்னுடைய மனதை வந்து அதை பாதையை செல்ல விடாது. நீ வந்து ஒரு விஷயத்துக்கு போகிற அப்படின்னா உன்னுடைய எய்முக்கு நீ 10th போர்டு எக்ஸாம் இருந்தாலும் சரி, 12th போர்டு எக்ஸாம் இருந்தாலும் சரி, காலேஜ் போகக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்து முடிச்சு போகக்கூடிய ஒரு டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, குரூப் 4 எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, எந்த போட்டி தேர்வாக இருந்தாலும் உன்னுடைய இலக்கு நீ வந்து அந்த ஒரு தேர்வில் உன்னுடைய முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய மேக்ஸிமம் மார்க்ஸ் போகணும். இப்போ ஒரு போட்டிக்கு போகிறோம், ஒரு 10 பேர் ஓட்டப்பந்தயம் போகிறோன்னா 2 மைண்ட் செட் இருக்கும். அந்த 9 பேரை ஜெயிச்சு நம்ம ஃபஸ்ட் ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். 2வது மைண்ட் செட் ஒன்று இருக்கும், நான் வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகத்தில் ஓடி நான் போய் ஜெயிக்கணும் அப்படின்னு. இந்த 2வது மைண்ட் செட் சொன்னேன் பார்த்தியா, என்னால் எவ்வளோ வேகமாக ஓடி ஜெயிக்க முடியணும், அப்போ தான் நீ வந்து ஒரு உலக சாதனை படைக்க முடியும். அப்படி பண்ணி தான் உசைன் போல்ட் உலக சாதனை படைச்சார். என்னால் எவ்வளோ முடியும், கூட இருக்கவங்களை ஜெயிக்கிறதுக்கு நான் அவ்வளோ வேகம் ஓட தேவையில்லை, நான் ஓரளவுக்கு மீடியம் ஸ்பீடில் ஓடினாலே கூட இருக்கவங்களை ஜெயிச்சிடலாம். ஆனால் நீ ஒரு சாதனையை முறியடிக்கணும், ஒரு புது வரலாறு படைக்கணும் அப்படின்னா உன்னுடைய ஒட்டுமொத்த உள் சக்தியும் கொண்டு வந்து நீ எவ்வளவு முடியுமோ, உன்னுடைய உடல், உன்னுடைய மன வலிமை, இதெல்லாமே எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீ முன்னே போனால் மட்டும்தான் ஒரு சாதனையை உன்னால் படைக்க முடியும், ஒரு வெற்றியை உன்னுடைய கால் தடத்தை பதிக்க முடியும், உன்னுடைய வெற்றியை வந்து நிலைநாட்ட முடியும். நிறைய நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஓகே, தூங்குறவங்களாம் முழிச்சுக்கோங்க. தம்பியே முடிச்சிட்டியா? சரி, வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது பற்றி கேட்கணும் அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். ஏதாச்சும் நீங்கள் சந்தித்த ஏதாவது ஒரு நெருங்கல், இல்லை இதுக்கு அடுத்து எப்படி கொண்டு போகணும், நான் இந்த எக்ஸாம்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கேன், இதுக்கு எப்படி போகணும் அப்படின்றது ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஒரு அண்ணனாக நினச்சி கேளுங்க.
இல்லையா? அந்த லாஸ்ட்டுக்கு தலை தொங்கிருச்சே. உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் வந்து ஒரு மார்க்க கல்வி, உலக கல்வி இது இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஒரு ஃபேவரட் ஹாபிஸ் எது வேணா இருக்கலாம், புக் ரீடிங். ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. ஒரே இடத்துல உங்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. ஃபுட்டுக்கு மெஸ் இருக்குது, தங்குறதுக்கு ஹாஸ்டல் இருக்குது, படிக்கிறதுக்கு லைப்ரரி இருக்குது, சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்போயுமே எனக்கு இந்த நீட்டுன்றது ஒரு புது இதுதான். ஆனால் நான் உள்ளே வந்து ஸ்கோர் பண்ணி ஃப்ரெண்டு சொல்லிட்டா இருக்குனேவும், ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நீ படித்து வர்றதுக்கு உனக்கு ஃபீஸ் வந்து நீ சாப்பிட்ற மெஸ் பில் மட்டும்தான் ஆகும். நீ எவ்வளவு சாப்பிட்றியோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஸ் பில் வரும். இதே ஒரு ப்ரைவேட் காலேஜ் போனால் அப்படின்னா 40 70 லட்சம். இதில் நீ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு போகிற அப்படின்னா அது ஒரு கோடி நெருங்கிடும். இதே ஒரு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னா ஒரு 25 to 30 லட்சம். இவ்வளோ பணம் செலவழித்து நீ போய் படிச்சுட்டு வந்து திரும்ப இந்தியா வந்தாலும் இந்தியாவில் நீ ரெஜிஸ்டர் ஆகணும், இந்தியாவில் நீ பயிற்சி பண்ணணும்னா இங்கே ஒரு எக்ஸாம் மறுபடியும் எழுதணும். வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தவங்க இங்கே ஒரு எக்ஸாம் எழுதி இங்கே மறுபடியும் வேலை போகணும். ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஆனால் அதை வந்து உன்னுடைய மொத்த குடும்பத்தோடைய பொருளாதாரத்தையும் மாற்றிடும். நீ படித்து கரெக்டாக கொஞ்சம் உன்னுடைய முழு முயற்சியை போட்டு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணால் உன்னுடைய அடுத்து வரக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயம் மாறிடும். நீ உனக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உன்னால் முடிஞ்ச கல்வி உதவினா பணம் வந்து இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்துட முடியும். இப்போ என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குன்னா நான் ஒரு 500 ரூபா யாருக்காவது கொடுக்கலாம். இதே ஒரு சாப்பாடு என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கலாம். ஆனால் எத்தனை நாள் கொடுக்க முடியும் என்னால்? எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். ஊரில் நிறைய பேர் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கலாம், நிறைய பேர் கல்வியில் பின்தங்கி இருக்கலாம், நிறைய பேர் உணவு இல்லாமல் இருக்கலாம், நிறைய கடனில் இருக்கலாம். ஏன்னா ஒரு ஆளால் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஆனால் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் தி யூனிவர்ஸ், உலகத்திலே மிகவும் சிறந்த ஒரு ஆயுதம் அப்படின்னா கல்வி மட்டும்தான். அந்த கல்வியை படித்ததுனால தான், அந்த கல்வியை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஏபிஜே அப்துல் கலாம், அதாவது இந்தியாவினுடைய கடைக்கோடியில் பிறந்த அந்த பையன் சொன்ன மாதிரி கடைக்கோடி ஒரு ஊரில் பிறந்த ராமேஸ்வரத்தில் பிறந்த ஒருத்தர் இந்தியாவின் குடியரசுத் தலைவர், அதாவது பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, இந்த 3 சிறந்த இந்தியாவுடைய த பெஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவார்டுகளை வாங்கி நம்மளுடைய மண்ணுக்கும் சரி நம்மளுடைய நாட்டுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இளைஞர்கள் எல்லாம் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டார். அவர் சொன்ன மாதிரி நம்மளுடைய கனவுகள் நம்மளை இரவில் தூங்கும்போது வருவது கனவுகள் அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஒரு லட்சியத்தை வச்சு அந்த கனவை நோக்கி நம்ம பயணிப்போம். கண்டிப்பாக நாம் நம்மளுடைய மனதார ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு போகும்போது இந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மொத்த யூனிவர்ஸும் நமக்கு அந்த விஷயம் அடையிறதுக்கு உதவி செய்யுன்றதை நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த வந்து அதாயி அரபிக் காலேஜுடைய பிரின்சிபால் தாரிக் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் பேசுனது எல்லாமே வந்து இடையில வந்து முன்னாடி பேசுனவங்கள்ட்ட காப்பி அடிச்சிருக்கேன். அந்த பையன் நான் நல்லா உண்மையிலே சிறந்த ஒரு ஃப்ளூயண்ட்டான ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க சின்ன வயசில். இவன் வயசில் இருக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து ரொம்ப பதட்டப்படுவேன், ரொம்ப கை நடுங்கு வரும், எப்படிடா பேச போகிறோம் அப்படின்ற ஒரு தயக்கம் வரும். ஆனால் வந்து இந்த வயசில் வந்து ஒரு 100 பேருக்கு முன்னாடி ஒரு பயம் இல்லாமல் ஒரு மேடையில் பேசுகிறது வந்து கண்டிப்பாக ஒரு திறமை தான். ஏன்னா இப்போ வந்து எல்லாருக்கும் பயம், எதை பார்த்தாலும் பயம், இருட்டை பார்த்தா பயம், மிருகங்களை பார்த்தா பயம், மேடையை பார்த்தா பயம், எங்கே வந்து நம்மளை யாரோ எதுவும் குறையாக பார்த்துருவாங்களோ, குறை சொல்லிடுவாங்களோன்னு பயம், எங்கே நம்ம குண்டாக இருக்கோமோன்னு சொல்லிடுவாங்கன்னு பயம், ஒல்லியாக இருந்தால் ஒல்லியாக இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு பயம், எல்லாத்துக்கும் பயம். இந்த பயத்தெல்லாம் போக்கணும் அப்படின்னா உன்னுடைய மனதைரியம் வேணும். உன் மனதைரியம் இருந்தால் மட்டும்தான் இந்த பயம் வந்து போகும். இந்த அளவுக்கு வந்து ஒரு இளம் வயதில் வந்து மாணவர்களை மனதைரியமிக்க மாணவர்களை கொண்டு வந்திருக்க இந்த அதாயி அரபிக் காலேஜுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒரு இளம் சமுதாய இளம் தலைமுறைகளை வந்து ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு நல்வழியில் கொண்டு வந்துருக்காங்க. இது மென்மேலும் வந்து மாணவர்களுக்கு வந்து நல்வழிப்படுத்துறதுக்கும் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கும் அவங்களுடைய வெற்றி பலருக்கு உதாரணமாக இருந்து இன்னும் ஏழ்மையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இவங்க மூலிமா உதவி பெற்று நல்ல கல்வி பெற்று அவங்களுடைய தலைமுறையே மாறுவதற்கு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.